வணக்கம் பசங்களா, நான் விஜய் ராமநாதன். இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸ்லேருந்து ஃபிசிக்ஸில் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்னன்னு தெரியறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். 1/f is equal to μ2 by μ1 minus 1 into 1/r1 minus 1/r2. இதில் இந்த μ2ங்கிறது இந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னங்கிறது, அண்ட் இந்த μ1ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ்க்கு வெளியில் இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னங்கிறது, அண்ட் இந்த R1 அண்ட் R1 வந்துட்டு இந்த லென்ஸோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அண்ட் R2 வந்துட்டு லென்ஸோட செகண்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்ம ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 and the radii of curvature of its surfaces are 30 cm and 20 cm respectively. The concave surface is upwards and is filled with a liquid of refractive index 1.3. அதாவது ஒரு concave convex lens with refractive index 1.5 வந்துட்டு நம்ம concave surface மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேல் பக்கமாக பிளேஸ் பண்ணியிருக்கிற concave surfaceல நான் வந்துட்டு ஒரு லிக்விட் வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். அந்த லிக்விடோட refractive index வந்துட்டு 1.3. அண்ட் இந்த கேட்குறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the focal length of the liquid glass combination is. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லென்ஸாக வந்து இதை பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த லிக்விட் மட்டும், செகண்ட் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற இந்த கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போது நமக்கு காம்பினேஷன் ஆஃப் தி லிக்விட் கிளாஸ் காம்பினேஷன் கேட்குறாங்களே ஃபோக்கல் லென்த். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த லிக்விடோட ஃபோக்கல் லென்த் வந்துட்டு நமக்கு F1 இருக்குன்னு வச்சுங்க, இதுக்கு வந்துட்டு ஃபோக்கல் லென்த் F2 இருக்குன்னு வச்சுப்போம். நமக்கு காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னா 1/f, இந்த எஃப்ங்கிறது வந்து காம்பினேஷனோட ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/f1 ப்ளஸ் 1/f2. இல்லை இந்த 1/f1 அண்ட் 1/f2 வந்துட்டு நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1/f1க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன 1.3, அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கிறது வந்து என்னன்னு நம்ம கொடுக்கல. ஸோ அந்த மியூ வந்துட்டு நம்ம 1ன்னு எடுத்துப்போம். ஸோ 1.3/1 minus 1 into 1/. சப்போஸ் வந்து லைட் எனக்கு மேலேருந்து இப்படி ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் வந்து பாருங்கள், இது வந்துட்டு ஒரு பிளேன் சர்ஃபேஸ். ஸோ அந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் இன்ஃபினிட்டி, 1/∞, மைனஸ் 1/R2 வந்து பாருங்கள், இந்த சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 30 சென்டிமீட்டர், பட் இது வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த டைரக்ஷனில் இருக்கும், அதாவது லைட் ஃபாலோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அது -30. அண்ட் அதே மாதிரி இங்கே F2க்கு இது வந்துட்டு நார்மலாக கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸோட காம்பினேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல R1 வந்துட்டு -13 இருக்கும், அண்ட் R2 இதுக்கு பார்த்தீங்கன்னா -20 இருக்கும். ரீசன் அகெயின் லைட் வந்து மேலேருந்து ஃபாலோ ஆகுதுன்னா ரெண்டு சர்ஃபேஸ்க்குமே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நான் அதை வந்து மைனஸ்ன்னு எடுத்துப்பேன், ஓகேவா. அண்ட் இந்த இடத்துல மியூ வந்துட்டு 1.5ன்னு இருக்கும். 1.5 அகெயின் இந்த இடத்துலையும் சரௌண்டிங்கில் 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். 1.5/1 minus 1 into 1/. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு -30, 1/-30 minus 1/. செகண்ட் சர்ஃபேஸ்க்கு -20, -20. இப்போ நான் இதை சால்வ் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது 0.3/30 ப்ளஸ் 0.5/60. நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 1/fன்னு இருக்கும் இங்கே, நான் இதை இன்வெர்ஸ் எடுத்தேன்னா எனக்கு ஃபைனலாக வர ஆன்சர் F is equal to 600/11 சென்டிமீட்டர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பைகான்வெக்ஸ் லென்ஸ் ஆஸ் அ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் போத் தி சர்ஃபேசஸ் சேம் as 1/6 சென்டிமீட்டர். ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 1/6 சென்டிமீட்டர். If this lens is required to be replaced by another convex lens having different radii of curvature on both sides. அதுக்கு வந்துட்டு radius of curvature வந்து ரெண்டு சைடும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, R1, R2, without any change in lens power. Without any change in lens powerனா இங்கே என்ன சொல்ல வராங்க, நமக்கு ஃபோக்கல் லென்த் வந்து ரெண்டுத்துலேயுமே சேம்னு சொல்கிறாங்க. தென் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் R1 அண்ட் R2, பாசிபிள் காம்பினேஷன் கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட்ஸ் அண்ட் நம்ம போட்ட ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் டீம் IGNITTE.